Seventh Mathematics, Term 1, Chapter 1, Exercise 1.6, Challenge Problems, Question number 16 and 17. Question number 16 பாருங்க. Can you give 5 pairs of single digit numbers, integers, whose sum is 0? So பாருங்க, 5 pairs of integers கேட்டுட்டாங்க, அதுவும் single digitனா ஒரு digit number, one digit number. இதோடைய sum வந்து 0 வரணும் அந்த மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இந்த அங்கே கொடுத்துருக்க 5 நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ -5 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா என்னது 0, இது ஒரு எக்ஸாம்பிள். -4 + 4 ஆட் பண்ணிங்கன்னா 0 ஒரு எக்ஸாம்பிள். -3 கூட 3 ஆட் பண்ணி 0 ஒரு எக்ஸாம்பிள். -2 கூட 2 ஆட் பண்ணி ஒரு 0 ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து -1 கூட 1 ஆட் பண்ணி இது ஒரு 0 எக்ஸாம்பிள். ஸோ இது 5 எக்ஸாம்பிள்ஸ் இதிலே வந்துட்டு பாருங்க. இன்னும் நிறைய பேர்ஸ் உண்டு. ஸோ இது இன்னும் எக்ஸட்ராவாக போயிட்டே இருக்கும். ஸோ தேர் ஆர் மெனி பேர்ஸ் லைக் திஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர்ஸும் உண்டு. ஸோ கேன் யூ தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக தர முடியும். எஸ், இட் கேன் பி கிவன். ஸோ அதை கண்டிப்பாக தர முடியும். அண்ட் இதோட நடக்காமல் இன்னும் நிறைய போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி சொல்லி சிம்பிளாக முடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கூட அதில் அடிட்டிவ் இன்வெர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 எடுத்துக்கோங்கன்னா 1ஓட அடிட்டிவ் இன்வெர்ஸ் -1, ஆப்போசிட்டு -1 போடணும். ஸோ இது கூட நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி பாருங்கள், 0 தான் வரும். ஸோ அப்போது எந்த நம்பர் எடுத்தாலும் அதை தன்னுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் கூட ஆட் செய்யும் பொழுது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 - 1 வந்து 0 தான் வரும். ஸோ ஒரு நம்பருக்கு ஒரு நம்பரையும் அதோட ஆப்போசிட்டையும் நீங்கள் வந்து அடிஷன் பண்ணிங்கனாலே 0 தான். ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் இதே நிலமை தான். ஸோ இதனால் நான் வச்சுட்டு இந்த சம்மை நீங்கள் இப்படி செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது 16 சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 17 சம் என்னன்றாங்க. வித் p = -15, q = 5 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கேட்டிருக்க வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா p - q டிவைடட் பை p + q டிவைடட் பை p + q. இதோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா p - q டிவைடட் பை p + qன்னு அர்த்தம். டிவைடட் பையில் ஸோ பை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா p - q -15 - 5 டிவைடட் பை -15 + 5. ஸோ -15லேருந்து 5 குறைச்சிடும். அதாவது ரெண்டுமே சேம் சிம்பிள். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ரெண்டத்தை ஆட் பண்ணுவீங்க, அங்கே இருக்கி சிம்பிள் தூக்கி போடணும். ஸோ அது இதுக்கு கீழே இருக்கு பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. 15ம் 5ம் ஒன்று மைனஸ் இருக்கும், ஒன்று ப்ளஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்க, பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கணும். ஸோ 15லேருந்து 5 போச்சுன்னா 10, பெரிய சிம்பிள் இந்த மைனஸ், ஏன்னா 15 தான் பெருசு. ஸோ அப்போ இதெல்லாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -20/10 வருதா, -20 - 10. இந்த ரெண்டு மைனஸும் மேலே கீழே இருக்க கேன்சல் ஆகிரும், இந்த ரெண்டு 0 கேன்சல் ஆகிரும். ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ therefore p - q டிவைடட் பை p + q = 2ன்னு சொல்லி நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.